கள நிலவரத்துல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிஷ்லிவ்கா, இந்த குப்பியான்ஸ்க்கு கீழ இருக்கக்கூடிய கிஷ்லிவ்கா வந்து பிடிச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அங்கிருந்து வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பகுதியை நாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய வீரர்கள் கொடிய வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இங்க இது மட்டும் கிடையாது. அப்படியே கொஞ்சம் கீழ வந்தீங்க அப்படின்னா, மக்கீவ்கா இந்த செட்டில்மெண்ட்லயும் ரஷ்ய வீரர்கள் நுழைஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது போல ப்ரோ ரஷ்யன் தரப்புலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த மக்கீவ்கா அப்படின்னா இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்ம தெளிவா வந்து மேப் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த ஜெர்பரட்ஸ் ரிவர் இதை தாண்டி போய் ஆஸ்கல் ரிவரோட கனெக்ட் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கும், உதவியா இருக்கும். சரி, ஓகே. இந்த மக்கீவ்கால என்ன பிரிகேட் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 3rd அசோவ் பிரிகேட். இந்த 3rd அசோவ் பிரிகேட் உக்ரைன்ல ஒரு ஹீரோயிக் பிரிகேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பல இடங்கள்ல பல இக்கட்டான சூழ்நிலைகள்ல இந்த பிரிகேட் வந்து உள்ள பூந்து பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க. குறிப்பா இந்த ஆத்விகா பகுதி சமீபத்துல கூட நம்ம சேனல்ல பார்த்திருப்போம். இந்த 3rd அசோவ் பிரிகேட் ஆத்விகாக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியனை ரிலீஸ் பண்ற வரைக்கும், அதாவது அவங்களுக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களை இவாக்குவேட் ஆகுற வரைக்கும் 3rd அசோவ் பிரிகேட் அங்க இருந்திருக்காங்க. இந்த 3rd அசோவ் பிரிகேட் பின்வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஆத்விகா முழுவதுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கும். அது ரொம்ப வேகமா நடந்திருந்தாலும் பெரும்பான்மையான உக்ரைனோட வீரர்களை இங்கிருந்து வெளியே தூக்கி விட்டுருக்காங்க. ஆனா இதே 3rd அசோவ் பிரிகேடுக்கு பின்னாடி ஒரு சோகமான கதையும் இருக்கு. இந்த மாசத்தோட தொடக்கத்துல, அதாவது ஏப்ரல் 12ல இருந்து 18க்குள்ள இந்த சமயத்துல வந்து 3rd அசோவ் பிரிகேடு பரோவா அப்படின்னு இருக்கு. அதே ஆஸ்கல் ரிவர் பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயம் தான். மேப்ல காட்டுறேன், பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல சரமாரியான ஃபேப் குண்டுகளை வந்து ரஷ்யா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்திருந்தாங்க. ஏர் லான்ச்டு வெர்ஷன் தானே அந்த ஃபேப் 500, ஃபேப் 1500லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இதனால 100, 200க்கும் மேற்பட்ட 3rd அசோவ் பிரிகேடை சேர்ந்தவங்க பயங்கரமான காயம் அடைஞ்சிருந்தாங்க. இதனால சில நபர்கள் இறந்துட்டாங்க. இதுல குறிப்பா வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த பிரிகேட் அடி வாங்கி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தெரியல. சோ இப்படி இருக்கும்போது இந்த அசோவ் பிரிகேட் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா மக்கீவ்கால கொண்டு வந்து ரீடிப்ளை பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நடுவுல ஒரு செய்தி நடுவுல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த 3rd அசோவ் பிரிகேட் வந்து இவாக்குவேஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா செசிவியாருக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பிரிகேட் திடீர்னு பின்வாங்கினதுனால உள்ள மாட்டிட்டு இருக்கக்கூடிய டெரிட்டோரியல் டிஃபென்ஸ் பிரிகேடை இவாக்குவேட் பண்றதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. முடியாது போப்பா எங்களால அப்படிங்கிறது போல இந்த 3rd அசோவ் பிரிகேட் சொல்லிட்டாங்க. காரணம் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப நாளா இவங்களும் இந்த போர்க்காலத்துல ஃப்ரண்ட் லைன்லயே இருந்துகிட்டு இருக்காங்க. பல வகையான இக்கட்டான சூழ்நிலையில இவங்க தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்கு முறுக்கி புழியணுமோ அந்த அளவுக்கு புழிஞ்சிட்டு இருக்காங்க உக்ரைன் இந்த 3rd அசோவ் பிரிகேட. ஸோ அந்த அளவுக்கு கடுமையான சூழல்ல பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க. இதை தெரிஞ்சதுனால ரஷ்ய வீரர்கள் அந்த மக்கீவ்கால பூந்துட்டாங்க. ஸோ அதனால அங்க ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. மக்கீவ்கா மட்டும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா கூடிய சீக்கிரம் இந்த 3rd அசோவ் பிரிகேட் வந்து கொலாப்ஸ் ஆயிரும், பின்வாங்கி போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, மோரல் வேல்யூ இன்னுமே பயங்கரமா அடிவாங்கும். இப்போ பல கதைகள்லாம் கேட்டிருப்பீங்க. அதாவது ஹிட்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் இருப்பாரு, அவர் வந்துட்டாரு ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது போல பல கதைகள்லாம் கிளப்பி விட்டுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நபர் வந்து உள்ள இறங்கி இருக்கிறாரு அப்படின்னா, வந்துட்டாரு, அவர் வந்தாலே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மோரல் வேல்யூ உள்ள பூந்து அடிப்பாங்க. இதே போல பிரிட்டன் தரப்புலையும் பல கதைகள் இருக்கு. வேணும்னா சொல்லுங்க, நம்ம சேனல்ல ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த போர் கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால கேட்டிருக்கும் போது நல்லா இருக்கும். உங்களுக்கும் அது போல விருப்பம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, எல்லாத்தையும் லைனா பார்ப்போம். பட் ஆனா இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ இது போல ஒரு ஹீரோயிக் பிரிகேட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த 3rd அசோவ் பிரிகேட் பயங்கரமா அடி வாங்கி தோத்து போய் பின்வாங்குறாங்க, ரீக்ரூப்பா அதுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கே அந்த நிலைமையெல்லாம் நம்மளாம் என்னப்பா அப்படிங்கிறது போல மாரல் வேல்யூ கம்மியாயிரும். ஸோ இது மேலும் பல பிரிகேட்ஸ் வந்து பின்வாங்க வைக்கும் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. அதை மேலும் வலு சேர்க்கிற விதமா இப்போ அசோவ் பிரிகேட் அங்க அடி வாங்குறாங்க, மேல கிஷ்லிவ்கா போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து வேற ஒரு பிரிகேட், என்ன பிரிகேட் நல்லா இருக்கோ அந்த பிரிகேடை வந்து ரீடிப்ளாய் பண்ணி அந்த இடத்துல சுச்சுவேஷனை ஸ்டேபிள் பண்ண சொல்றதுக்காக உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபான சிர்ஸ்கி அவர்கள் திங்க் பண்ணுவார் இல்லையா? ஸோ அவரோட பார்வையில பட்ட ஒரு பிரிகேட் தான் 68வது மெக்கானிஸ்ட் பிரிகேட். இதை ஜாகர் பிரிகேட்னு சொல்லுவாங்க, 68வது ஜாகர் பிரிகேட். ஸோ இந்த பிரிகேட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சிர்ஸ்கி அவர்கள் கண்ணில் போட்ட உடனே ஒரு வீடியோ பதிவு போட்டாங்க. பாருங்க, எங்ககிட்ட ஆயுதம் இல்லை, நாங்கள் ரெடி இல்லை, ஆளுங்க இல்லை, ஒன்றும் இல்லை, தயவு செஞ்சு எங்களையா சண்டை ஓடி கூட்டிட்டு போகாதீங்க அப்படிங்கிறது போல இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது ப்ரோ உக்ரைனியன் சோர்சஸ். அதாவது இவங்க ரெஃப்யூஸ் டு ஃபைட், அதாவது சண்டை பிடிக்கிறதுக்கே இவங்க தயாரா இல்லை, நாங்கள் சண்டையெல்லாம் பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. சரி, இந்த பிரிகேட் எங்கப்பா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரிகேட் அதே ஆஸ்கல் வரைக்கும் இந்த பக்கத்துல தான் ரஷ்யா என்கவுண்டர் பண்ணிருக்காங்களா அந்த பக்கத்துல தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பா செர்னிஸ்சென்னா இருக்கு இல்லையா, இந்த பகுதியில தான் இந்த பிரிகேடை சேர்ந்தவங்க அதிகமான நபர்கள் இருக்காங்க. ஸோ அங்கிருந்து தான் இது போல ஒரு குரல் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி உக்ரைனோட வீரர்களுக்கு மாரல் வேல்யூ ரொம்ப அதிகமா கம்மியாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இந்த ரஷ்யா ஆச்சரட்ரேனியா பகுதியில அதிக லெவலில் முன்னேறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்.
இப்படி இருக்கும் சூழ்நிலையில அடிஷ்னலா ஒரு 10,000 வீரர்களை இந்த ஆச்சரியட்ரேனியா பகுதியில களமிறக்க போறதா யூகே தரப்புல இருந்து சொல்லப்பட்டு வருது. ரஷ்யா இது போல 10,000 வீரர்கள் புதுசா களமிறக்கிறதா எங்களுக்கு வந்து ஒரு இன்டெல் தகவல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ ரஷ்யா இந்த இடம் பொறுத்த வரைக்கும் கிளியரா இருக்காங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ஆச்சரியட்ரேனியாலேருந்து கீழே இருக்க பகுதியில் தான் என்னதான் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாலும் இந்த மேப்ல நீங்க பார்க்கும்போது ஜூம் அவுட் பண்ணும்போது ரேஸ் டு கிரமட்டாஸ்க் அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுனால, ஸோ இந்த ஆச்சரியட்ரேனியாலேருந்து கொஸ்டான்டிவ்காவை நோக்கி போறதுக்காக தான் ரஷ்ய வீரர்கள் இந்த பகுதியில் அதிகமான அளவுல வீரர்களை குவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ மேப் அப்டேட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே ப்ரோ உக்ரைனோட சோர்சஸ் தரப்புல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா ஃபுல்லா கிளியரிங் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. கெர்மில வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருமளவில் ரஷ்ய வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்க. அதாவது இந்த ஆஸ்திரேலியாக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிறதுல அப்படியே ஆஸ்திரேலியாவோட மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை நோக்கியும் முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்ய வீரர்கள். இப்போ ப்ரோ ரஷ்யன் தரப்புல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த சொலோவியோல இருந்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நோவோபர்கோஸ்க் இருக்கு இல்லையா, அதோட முதல் வீதிகளில் ரஷ்ய வீரர்கள் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதே போல அதுக்கும் கீழே உமான்ஸ்க், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொனக்கில இருந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்புலேயே வந்து மேப் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க ப்ரோ உக்ரைனியன் சோர்சஸே. ஆனால் ப்ரோ ரஷ்யன் சோர்சஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உமான்ஸ்கோட மொதல் பில்டிங்ல ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இதில் வந்து கிரே ஜோன்ல மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால உறுதிப்படுத்திக்க முடியுது ரஷ்ய வீரர்கள் அங்கே உள்ள போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரோ உக்ரைனியன் சோர்சஸ்ல அப்டேட் பண்ணாத ஒரே ஒரு விஷயம் நோவோபர்கோஸ்க் தான். ஸோ அந்த வீதிக்குள்ள ரஷ்யர்கள் சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னா மிக பெருமளவில் ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் நம்ம முன்னாடியே வரைஞ்சி காமிச்சிருந்தோம் இல்லையா, இந்த ஓச்சா ரிவர்ல பகுதியில் இருக்கக்கூடிய முழு செட்டில்மெண்ட்ஸும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வேலைகள்ல ரஷ்ய வீரர்கள் தீவிரமா இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய் பாய்.